Taste the Daily. அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் எழுப்பிய நேரடியான கேள்விக்கு கடைசி வரை பதிலளிக்காமல் திணறிய விடியா திமுக அரசை தமிழக மக்கள் பார்த்து சிரித்ததை மறைக்க தன்னிலை மறந்து பிதற்றியுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் எழுப்பிய நேரடி கேள்விகளுக்கு கடைசி வரை பதிலளிக்காமல் திணறிய விடியா திமுக அரசை தமிழக மக்கள் பார்த்து சிரித்ததை மறைக்க தன்னிலை மறந்து பிதற்றியுள்ள சட்ட மந்திரி ரகுபதிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறும் இந்த அரசின் மக்கள் விரோத அரசின் செயல்பாடுகளையும் உண்மை நிலவரங்களையும் பொது வெளியில் வெளிப்படுத்த முயற்சித்தாலே கைது வழக்கு என்று அடக்குமுறையினை கையாளும் சர்வாதிகார விடியா திமுக ஆட்சியில் எங்களது கழக பொதுச் செயலாளர் 9/12/2024 அன்று சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து ஏல அறிவிப்பு வெளியான 2024 பிப்ரவரி மாதம் முதல் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்க ஏலம் உரிமை இறுதி செய்யப்படாததாக மத்திய சுரங்க அமைச்சர் நவம்பர் 7 அன்று வெளியிட்ட இறுதி அறிக்கை வரை 10 மாதங்கள் திரு ஸ்டாலினின் திமுக அரசு எதிர்ப்பை காட்டாததற்கு காரணம் என்ன என்று பலமுறை உண்மையை சொல்லும்படி உறக்க வலியுறுத்தியும் நேரடியாக கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்காமல் வழவழா கொழக்கொழா என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் திக்கி திணறியதை நாடே பார்த்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடைய எதிர்ப்புக்கு பிறகு 13 நாட்கள் தாமதமாக 20/11/2024 அன்று திரு ஸ்டாலினின் பாரத பிரதமருக்கும் மத்திய சுரங்க அமைச்சருக்கும் எழுதிய கடிதத்திற்கு சுரங்க அமைச்சகம் 20/11/2024 அன்றே எழுதிய பதில் கடிதத்தில் கூறியவற்றை எடுத்துரைத்த எங்களது புரட்சி தமிழருக்கு நேரடியாக பதில் அளிக்காமல் தலையை சுற்றி மூக்கை தொட்ட கதையாக அதுதான் இது என்றும், மேலும் நாடாளுமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்கள் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை 2023 ஆண்டு திருத்த சட்டத்தை குறிப்பாக ஏன் எதிர்க்கவில்லை என்பதற்கு நேரடியாக பதிலளிக்க இந்த அரசு திணறியதை ஒருதலை பட்சமாக ஒளிபரப்பு செய்து வரும் சட்டமன்ற தொலைக்காட்சி தெரியாததனமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்ததை உலகமே பார்த்து கைகொட்டி சிரித்ததை தமிழக மக்கள் மறக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். வேட்டியை மாட்டி கட்டி திமுகவிற்கு மாறிய திரு ரகுபதி எங்களது பொதுச் செயலாளர் குறித்து பேசுவதற்கு அருகதை கிடையாது என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நீங்கள் அம்மா அவர்களுடைய கருணையால் அமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறார். திரு ரகுபதி அவர்களே, பதவியும் அதிகாரமும் வேண்டுமென்று அடிமையாக திமுகவில் போய் சேர்ந்து கொண்டீர்கள். முகவரி மற்றும் அடையாளம் கொடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் இழைத்த திரு ரகுபதி அவர்களே, உங்களுக்கு எங்கள் இயக்கத்தை பற்றியோ எங்களின் பொதுச் செயலாளர் பற்றியோ பேசுவதற்கு அருகதை கிடையாது என்றும், இனியாவது இதுபோல் சிறுபிள்ளைத்தனமாக பிதற்றுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்ய முயற்சி செய்ய வலியுறுத்துகிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் எழுப்பிய நேரடியான கேள்விக்கு கடைசி வரை பதிலளிக்காமல் திணறிய விடியாதிமுக அரசை தமிழக மக்கள் பார்த்து சிரித்ததை மறைக்க தன்னிலை மறைந்து பிதற்றியுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.